நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 83 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 83 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் விஷால் அண்ட் அன்ஷு கடையில் புதுசாக ஒரு ட்ராக் ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தர்ஷிகா கூட ஓடிட்டு இருந்த அந்த ட்ராக்னால தான் பார்த்தோம் அப்படின்னா, தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்க திசை மாறி வழி மாறி வந்துட்டு இந்த சீசனில் டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட், அதுவும் டாப் 5 ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட தர்ஷிகா வந்து பார்த்தோன்னா வலிக்கு விழுந்ததுனால பிக் பாஸ் வீட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேட்டிகளில் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாக் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த தர்ஷிகா வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னு சொல்லி அவங்க நின்றுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவங்க ஸ்கூல் டாஸ்க் அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி வெவ்வேறு வழிகளில் போனதுனால டாஸ்க்கை விட்டு வெளியே, அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டே வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த லைனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷி வெளியே போனதுக்கே விஜய் விஷால் தான் காரணம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து அவங்க சிஸ்டர் நேகா இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்தலாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு நம்மள்ட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேஸ் கொடுத்தது தப்பு தானே அப்படின்ற மாதிரி. பட் அதே விஷயத்தை தான் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அன்ஷிக்கிட்டையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே தர்ஷிட்ட என்னென்ன டைலாக்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அன்ஷிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வீடியோ வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அன்ஷிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதனால் அன்ஷி வந்துட்டு அதை வேற விதமாக எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் காதில் என்னமோ குசுகுசுலாம் போனாங்க. ஸோ அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் விஷால் மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்னர், அதாவது ஒரு லவ் கார்னர் மாதிரி அன்ஷிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆல்ரெடி தர்ஷினுடைய கேம் அப்படின்றதும் விஜய் விஷாலால் தான் ஸ்பாயில் ஆச்சு. இப்போ அன்ஷினுடைய கேம் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்பாயில் ஆகிற தருணத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் விஷால் இதை கேம் பிளானாக பண்ணுறாரா இல்லை விளையாட்டாக பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. பட் இது மற்றவங்களுடைய கேம் இருக்கு இல்லையா, அதை எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணுது அப்படின்றத தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் விஷாலுடைய இந்த ஆக்டிவிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமா வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரயான் கிட்ட சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நேற்று தீபக் கிட்ட மூஞ்ச காட்டினதா இருந்தாலும் சரி, ஜாக் வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் கத்தி பேசலாம், அதை வந்துட்டு அவங்க அனுசரித்து போகணும். அவங்க பேசுகிற விதமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் அதே வேற யாராவது ஒருத்தர் பேசினாங்க, லைக் தீபக் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு டைமில் ஹார்ஷாக பேசிட்டாரு அப்படின்னா, அண்ணா நீ பண்ணுறது நல்லாவே இல்லைண்ணே, ரயான் நீ பண்ணுறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாலும் அது நல்லா இருக்கும். பட் அதே வேற ஏதாவது கண்டஸ்டன்ட் வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஜாக்லினுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாலண்டியராக போய் வம்பெழுத்து ஒரு மாதிரி மூஞ்சி தூக்குறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஜாக்லின் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுமே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த தீபக் இஷ்யூலையுமே அதுதான் நடந்துச்சு. அவங்க தான் போயிட்டு ஆகும்னு கத்திட்டு போய் அதை எடுத்தாங்க. வெய்மான்னு சொல்ல அவங்க பண்ணதுக்கு தான் தீபக் சவுண்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது எக்ஸ்பிரஷன் அப்படின்றத மாற்றி சொன்னார். அதுக்கேனா இப்படி கத்துற, நல்லாவே இல்லைண்ணா, நீ சொல்கிறதான் கேட்கணும்னு நினைக்கிறேனே அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இன்கேஸ் அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அதில் கூட தீபக் படிக்கவும் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வந்துருந்துச்சு. அதை கூட புரிஞ்சுக்காமல் பார்த்தோன்னா ஜாக்லின் பேசிக்கிட்டு இருந்த விதம் அப்படின்றது எனக்கு பர்சனலாக கடுப்பாச்சு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயத்தை பார்க்கும்போது ஜெஃப்ரினுடைய எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே செல்ல பிள்ளையா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்பை யாருமே நாமினேஷனில் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டாஸ்க் ஃப்ரீ, நாமினேஷன் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா ஜெஃப்புக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோடையும் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றத உருவாக்கி வச்சிருந்தார். அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சத்யா, அருண், விஜய் விஷால் அவங்களோட ஒரு கேங்கில் இருப்பார். இந்த பக்கம் வந்துட்டு சவுண்டோட இருப்பாரு, ஜாக், அன்ஷி, இந்த மாதிரி எல்லாரோடையுமே அவர் கொஞ்சம் மிங்கிளாக இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அவர் நாமினேஷனுக்குள்ளே போடுறதுக்கு பல வாரங்கள் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அசால்ட்டாக விட்டாங்களா, இல்லை செல்ல புள்ள அப்படின்னு சொல்லி விட்டாங்களா, இல்லை இவனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி விட்டாங்களா அப்படின்லாம் தெரியல. பட் மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு, மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படி சொல்கிறது மற்றவங்க அந்த டார்கெட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரிக்கு அது ஒரு 50% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 வாரம் தான் இருக்க போது, ஒரே ஒரு டைட்டில் வின்னர் தான் அப்படின்றதுனால அடுத்தடுத்த அதிரடி எவிக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமை நல்லா தான் விளையாடிருக்காரு. அவருடைய கேரியருக்கு
பிக் பாஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு லிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டாப் 10 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களில் யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு, இதே மாதிரி இன்னும் மீதி இருக்கக்கூடிய டேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 84 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டடா, பை பை.